ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,111 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 375 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 82,259 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 340 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 56,828 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 522 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 37,138 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணாதது ஒரு முக்கிய ரீசன். இன்னைக்கு நிஃப்டி ஐடி 522 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் விழுறதுக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 3,694 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 2,820 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. முக்கியமாக இன்னைக்கு விப்ரோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் ஏடிஆரில் ஒரு 4% பாசிட்டிவாக தான் ரியாக்ட் ஆகிருக்கு. மேபி இது நம்ம மார்க்கெட்டில் நாளைக்கு இம்பாக்ட் ஆகுதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விப்ரோட ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,336 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 10% இயர் பேசிஸ்லையும் குவார்டர் பேசிஸில் 7% டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் பேசிஸில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேசிஸில் 7% விழுந்திருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ சீக்வன்ஷியல் பேசிஸ்லையும் விழுந்திருக்கு, இயர் பேசிஸ்லையும் விழுந்திருக்கு. $2,590 மில்லியன் இருக்குது. குவார்டர் பேசிஸில் 2%, இயர் பேசிஸில் 2.3% விழுந்திருக்குது. ஐடி செக்மெண்ட் ரெவன்யூ $2,587 மில்லியன். ஆக்சுவலி இது குவார்டர் பேசிஸில் 0.3%, இயர் பேசிஸில் 1.5% விழுந்திருக்கு. ருப்பி டேர்ம்ஸில் ரெவன்யூ 22,134 கோடியாக இருக்குது. இது மார்ஜினலி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட் மார்ஜின் 80 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 17.3% இருக்குது. ஆக்சுவலி அவங்களோட ஐடி சர்வீஸ் பிஸ்னஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா Q2 ஃபினான்ஷியல் 26 அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $2,560 மில்லியன் $2,612 மில்லியன் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சீக்வன்ஷியல் பேசிஸில் க்ரோத் கைடன்ஸ் -1% to பாசிட்டிவ் ட்ரெண்டில் 1% அந்த ரேஞ்சில் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் கன்சிஸ்டன்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜ் டீல்ஸ் அப்படி வின் பண்ணது. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $4,971 மில்லியன் இருக்குது. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ அவ்வளோத்துக்கு இருக்குது. இது இயர் பேசிஸில் புக்கிங்ஸ் $3,284 மில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. லார்ஜ் டீல் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $2,666 மில்லியன் இருக்குது. அதாவது மார்ச் குவார்ட்டரில் $1,154 மில்லியன் இருந்தது. $2,666 மில்லியன் ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த லார்ஜ் டீல் கான்ட்ராக்ட் வேல்யூ. இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. $5 per ஷேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 28 ரெக்கார்ட் டேட்டு. ஆகஸ்ட் 15 அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ் டீல்ஸ் புக்கிங் $2.7 பில்லியன் இருக்குது. 131% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆக்சுவலி அவங்களோட நெட் இன்கமில் 123% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்டேட் கொடுக்குறது ஃபினான்ஷியல் 26ல் 10,000 ஃப்ரெஷர்ஸ் நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லா கம்பெனிஸும் தான் சொல்கிறாங்க. ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நாங்கள் அவ்வளோ ஹையர் பண்ணுவோம் இவ்வளோ ஹையர் பண்ணுவோன்ட்டு. பட் அதை கடைப்பிடிக்கிறாங்களாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். விப்ரோ இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அமெரிக்காவோட அந்த ஏடிஆரில் 4% பாசிட்டிவ் போயிருக்குது. ஸோ ஏன்னா ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா டீல் புக்கிங்ஸும் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால ஸ்டாக் மேலே போயிருக்குது. என்னோட ஒப்பீனியன் நம்ம மார்க்கெட்டில் மேபி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி விப்ரோவில் ஆள் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி ஆள் புதுசாக எடுப்பாங்க. நாங்கள் ரிடக்ஷன் தான் நடந்திருக்கு. 114 எம்ப்ளாயிஸ். ஆக்சுவலி 15.1% இருக்குது. அந்த ஆட்ரிஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 15.1% இருக்குது. டோட்டல் ஹெட் கவுண்ட் 2,33,232 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 5,090 ஆட் பண்ணியிருந்தாங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 269 எம்ப்ளாயிஸ் லாஸ்ட்டு. டெக் மஹிந்திரா 622 எம்ப்ளாயிஸ் லாஸ்ட்டு. ஆனால் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 1,984 ஃப்ரெஷர்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கம்பெனிஸ் எதுவுமே ஆன்போர்ட் பண்ண மாதிரி அப்டேட் கொடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் பெருசாக இப்போதைக்கு ஃப்ரெஷர்ஸ் எடுக்கலைங்கிறது க்ளீனாக டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஜியோ ஃபினான்ஷியல் Q1 ரிசல்ட்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3.8% இன்க்ரீஸாக இருக்குது. 325 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 612 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 264 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 264 கோடி பண்ணியிருக்காங்க. 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேசிஸில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஜூன் குவார்ட்டரில் ரெவன்யூ 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 3% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 318 ரூபா சம்திங்கில் இருக்குது. பட் நான் ஃபோக்கஸ் பண்ணலை. நிறைய பேர் வச்சுருப்பீங்க. இதில் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 14.96% ஸ்டேக் ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் அதில் 105 கோடிக்கு Q1 ஃபினான்ஷியல் இயரில் அக்யூசிஷன் பண்ணாங்க. அதாவது
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து இவங்க ஜியோ ஃபினான்ஷியல் வந்து அந்த ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்ல இருந்த ஸ்டேக் வந்து 105 கோடி கொடுத்து வாங்கினாங்க. இப்போ அதை வந்து இவங்களோட ஃபுல்லி ஓன் ஹோலி ஓன் சப்சிடரியாட்டு வச்சிருக்காங்க. 2.58 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்குது. 358 கோடி ஒர்த் ஆஃப் டெபாசிட்டும் பார்த்தீங்கன்னா அதில் வாங்கியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 3 ஃபண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாட்டு கொண்டு வந்தாங்க. அதோட டோட்டல் வேல்யூ வந்து 17,800 கோடியாக இருக்குது இந்த 3 NFO பீரியட்லன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜியோ ஃபினான்ஷியல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணலை, நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அதனால் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் டாடா குழும கம்பெனி இவங்களோட ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 329 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 12 நியூ ஹோட்டல்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கிய அப்டேட்டாக இருக்குது. டோட்டல் இன்கம் 2102 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் இன்க்ரீஸாக இருக்குது. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 1662 கோடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ரெவன்யூ ஹோட்டல் செக்மெண்ட்டில் மட்டும் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1814 கோடியாக இருக்குது. ஸ்ட்ராங் எபிட்டா மார்ஜின் வந்து 31.4% இருக்குது. நியூ பிஸ்னஸில் கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 27% இன்க்ரீஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 12 ஹோட்டல்ஸ் புதுசாட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் 6 நியூ ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 390 ஹோட்டல்ஸ் வந்து அவங்க கைவசம் இருக்குது. இது இந்தியன் ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வேரி ரினோபிள்ஸ் கொடுத்த அப்டேட்டு நெட் ப்ராஃபிட் 205% இன்க்ரீஸாக இருக்குது இந்த குவார்ட்டரில். 86 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 155% இன்க்ரீஸாக இருக்குது. 603 கோடி. எபிட்டா 118 கோடியாக இருக்குது. 186% இன்க்ரீஸாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 19.5% இன்க்ரீஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரினோபிள் எனர்ஜி இது ஒரு ரினோபிள் எனர்ஜி கம்பெனி தான். இந்த குவார்ட்டரில் மட்டும் 2 ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று 435 மெகாவாட் பவர், என்னோட வந்து 131.6 மெகாவாட் பவர். இது வந்து சோலார் ப்ராஜெக்ட் கிரவுண்ட் ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்காங்க. இபிசி கான்ட்ராக்ட் மட்டும் வந்த ரெவன்யூ 594.39 க்ரோஸ். பவர் சேல் செக்மெண்ட்டு 8.78 க்ரோஸ் வந்திருக்குது. ஹைப்ரிட் ரெவன்யூ மாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வேரி ரினோபிள்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 2% விழுந்துருந்துச்சு. மேபி இந்த ரிசல்ட்ஸ்னால நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஒரு ஆர்டிகல் படித்தேன். இதில் அந்த ஹோண்டா ஸ்கூட்டரோட மார்க்கெட் ஷேர் விழுந்திருக்குது. ஆக்சுவலி ஹோண்டா ஸ்கூட்டரோட அந்த மார்க்கெட் ஷேர் வந்து 48% இருந்துச்சு Q1 ஃபினான்ஷியல் 25ல். இப்போ அது 39 மாறிடுச்சு. டிவிஎஸ் மோட்டார் 23 இருந்தது, இப்போ 29 மாறி இருக்குது. சுசுகி மோட்டார் சைக்கிள் 15 இருந்தது, இப்போ 16 மாறி இருக்குது. ஹீரோ மோட்டார் கப்புக்கு 5% இருந்தது, இப்போவும் 5 தான் இருக்குது. பஜாஜ் ஆட்டோ 3% இருந்தது, இப்போ 4 மாறி இருக்குது. இந்தியா யமஹா மோட்டார்ஸ் 4.54 இருந்தது, இப்போ 4% குறைஞ்சிருக்கு. ஏத்தர் எனர்ஜி 1.43% இருந்தது, இப்போ 3% வந்திருக்கு. பேஜோ வெஹிக்கிள் 0.51% இருந்தது, இப்போ 0.44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இது நான் சொன்னது மார்க்கெட் ஷேர். இந்த கம்பெனிஸோட ஸ்கூட்டர் மார்க்கெட் ஷேரை நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து லீடிங்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா மோட்டார் தான் இருக்கிறாங்க 39%. பட் அவங்களோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்குது. டிவிஎஸ் 29% வச்சுருக்கிறாங்க. டாடா சன்ஸ் ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. $400 மில்லியன் வந்து ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்களோட அந்த டாடா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்கிற டாடா டிஜிட்டல் பிஸ்னஸ் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்குது. அது வந்து இ-காமர்ஸ் செக்மெண்ட் அதெல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ்கெட்டு, டாடா 1mg, டாடா கிளிக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து அது ஸ்ட்ரகிளிங் பிஸ்னஸாக இருக்கிறதுனால ஒரு $400 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அங்கே கொண்டு போகிறாங்க. இப்போ அவங்க கொடுத்துருந்த அப்டேட்டு ஒன் ஸ்டார்ட் ஆஃப் பீரியடில் ஒரு $100 பில்லியன் அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு டாடா சன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பாகமாட்டு தான் ஸ்ட்ரகிளிங் கம்பெனிஸ் எல்லாமே மீட் எடுக்கிறதுக்கு ஒரு $400 மில்லியன் ஃபண்ட் இன்ஃபியூஷன் நடக்குது. ஆக்சுவலி டாடா சன்ஸுக்கு ஃபினான்ஷியல் 25ல் டிசிஎஸ்லேருந்து வந்த டிவிடெண்ட் இன்கம் மட்டுமே 32,700 கோடி. அவங்க வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ், அவங்களோட லிஸ்டட் கம்பெனிஸ், அவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸில் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து டாடா சன்ஸ் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பிர்லா டயர்ஸ் கொடுத்த அப்டேட் இவங்க மார்க்கெட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஃபுல் கெப்பாசிட்டி பிளானோட யூட்டிலைசேஷன் ப்ளஸ் அந்த எக்ஸ்போர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் எக்ஸ்போர்ட் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்காவை டார்கெட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனில் 100% நாங்கள் அச்சீவ் பண்ணோம் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்லங்கிறது பிர்லா கொடுத்த அப்டேட்டாக இருக்குது. ஸோ இது பிர்லா டயர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சிஸ் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 4% விழுந்திருக்கு. 5,806 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 14% க்ரோத் ஆயிருக்கு. 11,515 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் காஸ்ட் 2% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13,560 கோடியாக இருக்குது. சீக்வன்ஷியல் பேஸில் இந்த இன்கம் 2% விழுந்திருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.80% இருக்குது. இது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லேயும் குறைஞ்சிருக்குது, இயர் ஆனர் பேசிஸ்லேயும் குறைஞ்சிருக்கு. அசட் குவாலிட்டி கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.57% இருக்குது. ஆக்சுவலி இது வந்து 1.28% இருந்துச்சு முந்தின குவார்ட்டரில், இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து 1.54% இருந்துச்சு. ஸோ அதே காட்டிலும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் இருக்குது.
நெட் என்பிஏ 0.45% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் 0.33% இருந்துச்சு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 0.34% இருந்துச்சு. ஆக்சுவலி அசட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. பேட் லோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து ஆக்சுவலி இது வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் தேர்ட் லார்ஜஸ்ட் பேங்காக இருக்கிறாங்க. ப்ரொவிஷன் 3948 கோடியாக இருக்குது. டெபாசிட் டோட்டல் டெபாசிட் 9% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் 9% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டேம் டெபாசிட் 12% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காசா டெபாசிட், அதாவது டோட்டல் டெபாசிட்டில் காசா டெபாசிட் வந்து 14% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் பேலன்ஸ் பேசிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் டெபாசிட்டில் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 1% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் 4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டேம் டெபாசிட் 12% இரண்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே அட்வான்சஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 2%. ரீட்டைல் லோன்ஸ் வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 59% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் அட்வான்சஸ் ஆஃப் த பேங்க்ல அக்கௌண்டடாக இருக்குது. ரீட்டைல் லோன்ஸ் வந்து 72% இருக்குது. ஹோம் லோன்ஸ் வந்து இவங்களுக்கு 27% ஆஃப் த ரீட்டைல் புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸ்மால் பேங்கிங் அது வந்து ஒரு 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 21% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. பர்சனல் லோன் வந்து 5% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டு அட்வான்சஸ் 2% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரூரல் லோன் போர்ட்ஃபோலியோ 5% க்ரோத் ஆயிருக்கு. இது வந்து ஆக்சிஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. எல்டிஎம் என்ட்ரியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1254 கோடி. ரெவன்யூ வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9840 கோடி. சீக்வென்ஷியல் பேசிஸில் ரெவன்யூ மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினலி தான் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸ்லனா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் எம்ப்ளாயி கவுண்ட் வந்து 83,889 வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த போர்டு வந்து 67,252 நியூ ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது எம்ப்ளாயி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அந்த இதில் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் 2021 to 2015 அந்த டைமில் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாயி கொடுக்குறாங்க. எபிட்டா 4.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட் மார்ஜின் 14.3% இருக்குது. இது எல்டிஎம் என்ட்ரி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆவரேஜாக 10% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் சீக்வென்ஷியல் பேசிஸில் மார்ஜினலி தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது வந்து எல்டிஎம் என்ட்ரி கொடுத்த அப்டேட்டு. லாஸ்ட் மார்க்கெட்டில் டயர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேகே டயர், அப்பல்லோ, எம்ஆர்எஃப் இதெல்லாமே 4%, 3% அப்படின்னு சொல்லி ரேலியாக இருந்துச்சு. எம்ஆர்எஃப்லாம் ஆல் டைம் ஹை 1,53,000 டச் பண்ணியிருக்குது. அது மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸே விழுந்தாலும் டயர் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது டயர் செக்டரில் டிமாண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் இன்றைக்கி மேலே போயிருக்குது. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சனோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ப்ராஃபிட் 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா சேம் ரேட் லாஸ்ட் இயரில் 4.8 crores தான் ப்ராஃபிட்டாக இருந்து இப்போ 38.7 crores அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 92.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1761 கோடி. எபிட்டா வந்து 85 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 4.85% இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட் 205 கோடியாக இருக்குது. கிராஸ் மார்ஜின் 11.7% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ரினோபிள் இபிசி கான்ட்ராக்டை தான் பியூராக விளையாடுறாங்க. குளோபல் போர்ட்ஃபோலியோ வந்து 22.8 GWh மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. O&M போர்ட்ஃபோலியோ வந்து 9.3 GWh இருக்குது. 28 கண்ட்ரீஸில் இவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. இது ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா எலக்ட்ரானிக்ஸும் ராபர்ட் போஷ் ஜிஎம்பிஹெச் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் வராங்க. செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக தான் அந்த கொலாபரேஷன். இது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் போஷை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இவங்க வந்து டெஸ்டிங் யூனிட் அசாம்லேயும் வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு ஃபவுண்ட்ரி யூனிட் வந்து குஜராத்லேயும் இருக்குது. ஸோ இவங்க வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ்ங்கிறது செமிகண்டக்டரில் தான் இப்போ பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஐடிசியோட மாம்ஸ் மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு நார்மலைஸ் அடாப்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிராண்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஐடிசியோட அந்த மாம்ஸ் மேஜிக் பிஸ்கட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கொரோனா ரெமிடிஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபார்மா பிராண்ட்ஸ் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்கிறாங்க பேயர் இந்தியாக்கிட்ட வந்து. ஸோ இவங்க எக்ஸ்பேன்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி இந்த 7 பிராண்டை வந்து வாங்கியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பேன்ஷன் மார்க் வந்து 1507 கோடி இருக்குது. ஸோ இது வந்து கொரோனா ரெமிடிஸ் அவங்க கொடுத்த அப்டேட்டு. ஹெல்த் கேர் பிராண்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்று கார்டியாலஜி செக்மெண்ட், 6 வந்து உமன் ஹெல்த் கேர் பிராண்ட்ஸ் ஃபாஸ்டின், லூப்ரோஃபேக்ட், மெனோடாக், ஓவியடாக், ஸ்பை, வேகஸ்டான் இப்படிங்கிற முக்கியமான பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க கொரோனா ரெமெடிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகேப். ஆக்சுவலி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 592 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5906 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 19% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க சீக்வென்ஷியல் பேசிஸில். ரெவன்யூ 15% விழுந்திருக்குது. ஆக்சுவலி குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 170 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 10.2% இருக்குது. எபிட்டா 210 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 14.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்களோட பிஸ்னஸே ஒயர் அண்ட் கேபிள் பிஸ்னஸ்.
ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒயர் அண்ட் கேபிள் செக்மெண்ட் 31% growth காமிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். டொமஸ்டிக் பிஸ்னஸ் 32% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 24% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஆல்பிட் அண்ட் லோ பேஸ் இது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூக்கு 5.2% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. ஒயர் அண்ட் கேபிள் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் நல்லா இருந்திருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸும் இந்த குவார்ட்டரில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகே, பட் பெர்ஃபார்மன்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் நல்லா இல்லை, இயர் ஆன் இயர் பேசிஸில் நல்லா இருக்குது. பட் பாலிகேப்போட ரிசல்ட்ஸ் டிஸ்கஷன் ஓகே, பட் என்னோட ஒப்பீனியன் ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஒயர் செக்டரில் எடுத்தாலே பாலிகேப்பு, கேஏ இண்டஸ்ட்ரீஸு, ஹேவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஜாஸ்தி. முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தா ஓகே, பட் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக இருந்த மாதிரி இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.